கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இந்திய மீனவர்களையும் கைப்பற்றப்பட்டுள்ள படகுகளையும் விடுவிக்குமாறு கோரி ராமேஸ்வரத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது இந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மீனவர்கள் எல்லை மீறி இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிக்கும் பட்சத்தில் பெருந்தொகை அபராதம் விதிக்கும் வகையில் இலங்கையில் கொண்டுவரப்பட உள்ள சட்டத்திற்கும் இன்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு சட்டம் அமுல்படுத்தப்படுமாயின் தமது மீனவர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் வைகோ குறிப்பிட்டுள்ளார். இதனால் குறித்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது ஏற்கனவே இலங்கை நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டு கடலில் மூழ்கிய 18 படகுகளுக்கு மத்திய மாநில அரசுகள் இழப்பீடு வழங்க வேண்டும் என இன்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 7 லட்சத்திலிருந்து 7 கோடி வரை அபராதம் விதிக்கின்ற ஒரு அக்கிரமமான சட்டத்தை கொண்டு வரப்போகிறது. இது வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுகிற வேலை. நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் இந்த சட்டம் வருவதை தடுத்து நிறுத்துங்கள், எங்கள் மீனவ மக்கள் மனதில் நாம் இந்தியாவின் பிரஜைகள் தானா என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது, நல்லதல்ல நாட்டு என்று நான் வற்புறுத்தி இருக்கிறேன். இந்திய அரசுக்கு மீண்டும் வற்புறுத்தி சொல்லுகிறோம், இந்த படகுகள் அங்கே மூழ்கி போன படகுகளுக்கு நஷ்டஈடு வாங்கி தரணும். இந்திய அரசும் தமிழக அரசும் அது முடியாவிட்டால் அந்த மீனவர்களுக்கு அதுக்குரிய நஷ்டஈடை கொடுக்க வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் முன்படி 67 படகுகள் மீண்டு வந்தபோது ஒரு படகுக்கு 1.5 லட்சம் கொடுத்து ரிப்பேருக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க.